ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே சரியாக என் காரியத்தை செஞ்சு முடிச்சிருங்கப்பா, நேர்த்தியாக என் காரியத்தை செஞ்சு முடிச்சிருங்க. இந்த நாட்களில் நேர்த்தியான பாதையில் நீங்கள் தானப்பா நடத்த முடியும். இந்த காரியத்தை நீங்கள் நேர்த்தியாகி நடத்துங்கப்பான்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் மன்றாடி கேட்டுக்கொண்டு இருக்கீங்க இல்லையா? ஆண்டவர் இன்றைக்கு அதனால தான் உங்களை பார்த்து சொல்கிறாரு, மகனே மகளே, உன் காரியங்கள் அனைத்தையும் நான் நேர்த்தியாய் நடத்தி கொடுப்பேன் என்று சொல்லி. உன் காரியங்கள் அனைத்தையும் அவர் நேர்த்தியாய் நடத்தப் போகிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியைகளை மனுஷன் கண்டுபிடியான். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். உன்னுடைய காரியத்தில் அவர் நேர்த்தியாய் செய்து முடிக்க போகிறார். உன்னுடைய பிள்ளையுடைய திருமண காரியத்தை அவர் நேர்த்தியாய் செய்து முடிக்கப் போகிறார். உன் வேலை காரியங்களை அவர் நேர்த்தியாய் செய்து முடிக்கப் போகிறார். உன் பிள்ளையுடைய படிப்பிலே என்ன படிக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறபடியினாலே அந்த காரியத்தில் உன்னை நேர்த்தியாய் செயல்படுத்தப் போகிறார். இந்த நாளிலே எந்தெந்த காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நேர்த்தியாய் நடைபெற வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய பாதத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறாயோ அத்தனை காரியங்களும் நேர்த்தியாய் நடைபெறப் போகிறது. ஏன்னா அவர் நேர்த்தியாய் நடத்துகிற தேவன், செம்மையாய் நடத்துகிற தேவன். நாம் போகும் பாதையை அவர் அறிந்திருக்கிறபடியினாலே, நம்மேல் கண்ணை வைத்து அவர் ஆலோசனை சொல்கிற தேவனாய் இருக்கிறபடியினாலே இந்த நாளில் நீங்கள் எதையெல்லாம் எதிர்பார்த்து தேவ சமூகத்திலே காத்திருக்கீங்களோ அதையெல்லாம் ரெட்டிப்பாய் ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப கொடுக்க போகிறார். சோதனை காலங்கள் இந்த நாட்களில் முடிந்து போயிற்று. அதனால் நீங்கள் வேதனைப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அவர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் அவர் நேர்த்தியாய் செய்து முடித்து உன்னை கனப்படுத்தி உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். எதை குறித்தும் பயப்படாதீங்க. தைரியமாய் துணிந்து நீங்கள் செயல்படும் போது அவர் நேர்த்தியாய் காரியங்களை செயல்படுத்துவார். பயப்படாதீங்க. ஏன்னா அவரே உட்பிரவேசித்து காரியத்தை நடத்துகிறவர். கலங்காதீங்க, அதிசயங்களை காண்பீங்க. கண்களை முடிச்செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் கூட தகப்பனே உம்மை துதிக்கிற சுதரிக்கிறோம். உங்களுடைய நாமத்தை உயர்த்தும்படியாக இந்த நாளிலே அற்புதம் நடைபெறட்டும் சுவாமி, அதிசயம் நடைபெறட்டும் சுவாமி. இந்த நாளிலே தகப்பனே உம்மை துதிக்கிற சுதரிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக நீர் செய்து முடிக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாளிலும் தகப்பனே உம்மை துதிக்கிற சுதரிக்கிறையா. அப்போ பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் சொன்ன வார்த்தையின்படி உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை காண பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.